ஹலோ, வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு டால் பண்ண போகிறோம். டாக் டால் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 12 ப்ளை எடுத்திருக்கேன். 12 ப்ளை அக்ரிலிக், நல்லா திக்கான அக்ரிலிக்கான எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து நான் 6mm தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டைட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லூஸாக இருந்தால் வந்து அந்த உள்ளே இருக்கிற நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஸ்பாஞ்ச் வந்து வெளியில் வரும். அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6mm எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து குட்டி நூல்லையும் போடலாம், சின்ன நூல்லையும் போடலாம், சின்ன சைஸ் ஊசியும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நூல் எந்த ஊசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்ம டால் கிடைக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் திக்கான யான் கொஞ்சம் பெரிய ஊசி யூஸ் பண்ணுறதுனால டாலோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கான இருக்கும். அதே மாதிரி நீ சின்னதாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டால் சின்னதாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம டால் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து மேஜிக் சர்க்கிளில் தான் எப்போவுமே ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நம்ம மேஜிக் ரிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேஜிக் சர்க்கிள்குள்ளார இப்போ சிங்கிள் க்ரோஷஸ் தான் நம்ம எப்போவுமே டாலுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளார 6 சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். சர்க்கிள்குள்ளே இப்போ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா அதை வந்து நம்ம டைட் பண்ணிக்க போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 6 ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, இதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். இந்த ரோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ்னால் நம்ம ஒரே இதில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த ரோவில் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு இதில் இன்க்ரீஸ் 1 2 ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு 18 ஸ்டிச் இருக்கணும் இந்த ரோவில். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி இன்னும் ஒரு 2 ரோனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் போன ரோவில். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம இன்க்ரீஸ். போன ரோவில் ஒரு ஸ்டிச்சில் தான் போட்டோம். இந்த ரோவில் 2 ஸ்டிச்சில் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷஸ் போட்டிருக்கோம். இப்போது அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ வந்து இன்க்ரீஸ். நெக்ஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரோவில் இன்க்ரீஸ், அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். அந்த மாதிரி நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 5th ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 2 ரோ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 3 ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் 1 2 3 அடுத்தது இன்க்ரீஸ், அந்த மாதிரி வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ரோவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 30 ஸ்டிச் இருக்குது. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 30 ஸ்டிச் இருக்கும். இப்போ வந்து 5 ரோ முடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து 6 7 8 9 இன்னும் ஒரு 4 ரோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் தான் போட போகிறோம். 30 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் தான் போட்டுட்டு வர போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் நமக்கு, எந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், அடுத்த ரோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்றது நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் நான் வந்து 9th ரோ வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். இன்னும் ஒரு 4 ரோ வந்து நம்ம இதையே கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, வந்து நான் இப்போ 9th ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து இப்போ நமக்கு 9 ரோஸ் இருக்குது. 4 ரோ வந்து ஒரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷஸ் போட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு. நம்ம வந்து 9 ரோஸ் இருக்குது. இப்போ 30 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிக்ரீஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். 1 2 அண்ட் 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த 2 ஸ்டிச்சில் டுகெதர் சிங்கிள் க்ரோஷே டுகெதர். 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் டுகெதர். அதை தான் பண்ண போகிறோம். இந்த ரோ போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டிக்ரீஸ் பண்ணதில் எனக்கு 24 ஸ்டிச் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ரோவும் நம்ம டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 2 ரோ
டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் டிக்ரீஸ். நம்ம போன தடவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம், 3 ரோ இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இப்போ அடுத்ததில் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா இப்போ 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ், ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் டிக்ரீஸ். அந்த மாதிரி நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோவும் போட்டுட்டு வரேன். அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டிக்ரீஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடைசி ரோவில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் போடும்போது கடைசியாக வந்து நமக்கு 12 ரோ நமக்கு ரிமைனிங் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம இந்த 12 ஸ்டிச்லேயும் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 12 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஹெட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து பாடி வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வந்தாலே இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, பாடிக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்க்கு ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஒரு ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் இன்க்ரீஸ் 2 சிங்கிள் க்ரோஷே. அதை தான் வந்து இந்த ரோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்த ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரோவில் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டிருந்தேன். இப்போ இந்த ரோவில் வந்து எனக்கு 18 ஸ்டிச் இருக்குது மொத்தமாக. இப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து இந்த 18 ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து 18 ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ரோவும் நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 1 2. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். போன ரோவில் ஒரு ஸ்டிச்சில் தான் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இப்போ 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, தட் இஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இதை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 24 ஸ்டிச்சஸ் வரும். இந்த ரோவில் வந்து 2 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் நம்ம போடும்போது 24 ரோஸ் வரும். இது ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக வந்து எனக்கு 24 ஸ்டிச் இருக்குது, 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. இது வந்து 16வது ரோ போட்டுட்ருக்கோம் இல்லையா. இப்போது 17லேருந்து 22 ரோ, இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 ரோ வந்து எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறேன். அந்த 6 ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.